வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நம்ம கேட்க போகிற கதை வாழ்க்கை. ஒரு பெரிய மடாலயத்தில் குரு ஒருத்தர் இறக்கும் தருவாயில் இருக்காரு. அவரை சுற்றி நிறைய குருக்களும் சீடர்களும் நின்றுட்டுருக்காங்க. குருவோட அன்பான சீடர் ஒருத்தர் குருக்கு பிடிச்ச ஒரு பழத்தை கொண்டு வந்து குரு கையில் கொடுக்குறாரு. குருவும் அதை ருசிச்சு சாப்பிட்றாரு. ஆனால் குருவால் சவைச்சு முழுங்க முடியலை. ஏன்னா அவர் இருக்கிற காலம் நெருங்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த குருவோட சீடன் கேட்குறாரு, வாழ்க்கை பற்றிய உங்களின் கருத்து என்ன குருவே? நீங்கள் இறப்போட விளிம்பில் இருக்கீங்க. அதாவது ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து வாழ்க்கையோட விளிம்பு நிலையில் இருக்கீங்க. நீங்கள் இதுக்கான பதிலை சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறாரு. குரு ஒரு சின்னதாக ஒரு புன்னகையை பரிசாக கொடுத்துட்டு சொல்கிறாரு, சீடனே, என் கையில் இருக்க பழம் கையில் இருக்கும்போதே நல்லா ருசிச்சு இனிமை மாறாமல் சாப்பிடணும். இந்த பழம் நேற்று காயா இருந்ததை பற்றியோ இல்லை இது நாளை என்னவாக போகுதுன்றதை பற்றியோ விவாதிக்காம, அதிகமாக யோசிக்காம, அந்த சிந்தனையில் மூழ்காம கையில் இருக்கும் பழத்தை அன்பா மகிழ்ச்சியாக ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் கண்களை மூடி இறந்தும் போயிடுறாரு. எல்லா குருக்களும் எல்லா சீடர்களும் அவருக்காக சில கண்ணீர் துளிகளை பரிசாக கொடுக்குறாங்க. அவங்களால அவங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லவே முடியலை. எல்லாரோட கண்ணீரும் அதுக்கான பதிலாக இருக்குது. ஒரு இளம் சீடர் அந்த குருவோட அன்பான சீடர்கிட்ட வந்து, குரு இப்போ என்ன சொன்னார், எனக்கு சரியாக புரியலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, அவர் பழம்னு சொன்னது அவர் கையில் இருந்த பழத்தை இல்லை, நம்ம வாழ்க்கையை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இளம் சீடர் கேட்குறாரு. அதாவது நம்ம கையில் கடவுள் ஒரு வாழ்க்கையை வரமாக கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த நொடியில் நம்ம யாருமே வாழ்கிறது இல்லை. நேற்று நடந்த காயங்களையும் இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற பயத்தோடையும் வாழ்கிறோம். இந்த இறந்த காலத்துலேயும் இல்லாமல் எதிர்காலத்துலேயும் இல்லாமல் நிகழ்காலம் எவ்வளவு அழகானதுன்றதையே மறந்துடுறோம். எதிர்காலத்துக்கு தேவையான படிகள் நிகழ்காலத்தில் இருக்குது. கடந்த காலத்தை மறக்கிற யுத்திகளும் நிகழ்காலத்தில் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அதை முயற்சி பண்ணுறது இல்லைன்னு அன்பான சீடர் சொல்ல அந்த இளம் சீடருக்கு எல்லாம் புரியுது. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, உண்மையாகவே சொல்லுங்கள், அந்த குரு கரெக்டாக தானே சொன்னார். நம்ம எப்போவுமே நேற்று நமக்கு நடந்த கஷ்டத்தையோ காயத்தையோ இல்லை யாராவது ஏதாவது சொன்ன வார்த்தையையோ அப்படியே மண்டையில் போட்டு குழப்பிட்டுருப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி போய் யார்கிட்ட பதில் சொல்ல முடியும், நாளைக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு நாளைய பற்றின சிந்தனையில் தான் இருப்போம். இன்னைக்கு இந்த நொடி தானே ரொம்ப அழகானது. அதை ஏன் நம்ம எப்பவும் ருசிச்சு வாழ மாட்டோம்? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த நொடியில் வாழ பழகுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உலகம் சொல்கிற எந்த விஷயமும் முழுசும் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனசார பிற உயிர்களுக்கு துரோகம் நினைக்காதீங்க. இந்த நொடி இந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியாக இருங்க. எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு மன நிம்மதியோட உங்கள் கண்களை மூடி உறங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.